வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் நான் ரொம்ப நாளாக ஃபுட் vlogs போட்டுட்டு இருந்தேன். அதுவும் ஃபேஸ் காட்டாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அது சரிப்பட்டு வராது. ரொம்ப நாளாக நான் ஃபேஸ் காமிச்சு போடலான்ட்டு இருந்தேன். சரி, அதனால் ஃபேஸ் காமிச்சு போட்டுருவோம். இந்த வீடியோ ஃபேஸ் காமிச்சு போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் பேர் ஒரு 6-7 பேர் மாற்றிருப்பேன். ஃபஸ்ட்டு நாங்கள் டப்மேட்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதில் அந்த பழைய இருக்க வீடியோவெல்லாம் எடுத்து நாங்களே எங்களோட வாய்ஸ்க்கு டப் பண்ணி அதை நாங்கள் வீடியோவை யூடியூப்ல போட்டுட்டு இருந்தோம். அதில் வெங்காய வீராசாமின்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை ஆட் பண்ணுறேன். சொன்னேன் வெங்காய வேணும்னு சொன்னேன். ஏய், வெட்டி போட்டுருவேன். வெட்டி வெட்டு வெட்டு நல்லா வெட்டு. ஏய், யாரை வெட்ட சொல்ற? வீராசாமியை வெட்ட சொல்றேன். உனக்கு பிடிச்சது வேணும்னா எனக்கு வெங்காயம் வேணும். அதுக்கப்புறம் செக்கச்சவந்த வானம்னு ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அப்போவே பொலிட்டிக்கலாக பேசணும். இந்த கட்சி அந்த கட்சி, கடைசியில் விஜய் சேதுபதி கிளைமேக்ஸில் கொண்டு வரல, பீப்புள்ஸ் வந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு பீப்புள்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் முடிச்சு நாங்கள் அரசியல்னாலே பிடிக்காது. அரசியல் லஞ்சம் ஊழல் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் சோசியலிஸ்டானு. இப்போவும் சோசியலிஸ்ட் தான், எப்பவும் சிட்டிசன் தான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. முடிச்சு நாங்கள் இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஏதோ போடலான்னு நாங்கள் போய் யூடியூப்பில் போட்டால் யூடியூப்பில் காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் போட முடியாதுப்பா, டெலிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி, அந்த வீடியோ டெலிட் பண்ணினால நாங்கள் டெலிட் பண்ணனால எங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகி நாங்கள் அதுக்கப்புறம் வீடியோ போடல. இந்த டப்மேட்ஸ்க்கு முன்னாடி நான் ஏகேடிக்குன்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அது என்னென்னா வெறும் மியூசிக் இருக்குல்ல, அந்த பழைய காலத்து மியூசிக் எடுத்து ஏதோ ஒரு ஃபோட்டோ கூட போட்டு கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்டு இருந்தோம். அது வாட்டிக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஒரு வீடியோ மட்டும் 1K போச்சு. அதுவும் நானும் என் ஃப்ரெண்டும் போட்டிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டோட இமெயிலில் போட்டுருந்துச்சு. அவன் என்ன பண்ணால், அது என்னோட இமெயில் தான், நான் பாஸ்வேர்ட்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீடியோ போடுறது நிறுத்திட்டான். பாஸ்வேர்டு தராமல் அந்த சேனலும் போட்டுருச்சு. துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கண்டென்ட் கடைன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதில் தான் டாப் 5 வீடியோ கேம்ஸ், டாப் 5 இந்த ஃபுட்பால் கேம்ஸ், டாப் 5 ஸ்டோரி கேம்ஸ்னு ஒரு 4-5 வீடியோ போட்டோம். அதுலேயும் வீடியோ போடுறதை நிறுத்திட்டோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த மாதிரி நிறைய சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் CK எடிட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து அது எடிட் பண்ணி போடுறோன்னு அந்த சூர்யா பர்த்டே எடிட், விஜய் பர்த்டே எடிட்னு போட்டோம். அதுவும் உருப்படி இல்லை. அதுக்கப்புறம் நானே சரி நம்மளே ஒரு ஆரம்பிப்போன்னு நத்திங் பட் மீ அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதில் என்ன பேசுவேன்னா, கான்ஸ்பிரசி தியரி பேசுவேன். இப்போ எப்படின்னா, வாட் இஃப் இந்த உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பைத்தியக்காரனாட்ட பேசிகிட்டே இருந்திருப்பேன். எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் அழிச்சிட்டாங்கன்னா கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லைன்னா சாப்பாடெல்லாம் கரண்ட் இல்லைன்னா சாப்பாடெல்லாம் கெட்டு போயிடும், பூச்சியெல்லாம் அவங்க வந்து கடிச்சு கொண்டுரும், அப்படிலாம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம டெய்லி வாரத்துக்கு ஒரு டைம் இப்படியே திம்போம், அதை வீடியோ எடுத்து போடுவோம். CK vlogsனு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல் தான் இப்போ இருக்குது. அந்த சேனலில் தான் டஸ்ட்பின்னு அதை அந்த பேரும் பிடிக்காம பேர் மாற்றிட்டு இது நான் ஒரு 20 வீடியோ கிட்ட போட்டுப்போம். நல்லா வியூஸும் வந்துச்சு. சரி, இதுலேருந்து முன்னேறுவேன்னு பார்த்தா எதுக்கு நான் கரியர் பிரேக் எடுக்கிறேன்னு கொடுத்துட்டு சரி நான் இந்த ஜனவரிலேருந்து வீடியோ போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இத்தனை நாள் நான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் வீடியோ போட்டேன். இனிமேல் அதெல்லாம் பாஸ்ட். இனிமேல் என்னோட கன்சிஸ்டன்சி லெவல் வேறு லெவலில் இருக்கும். என்னடா கண்டென்ட் போட போகிறேன்னு கேட்டால் அதான் பேர்லேயே வச்சுருக்கேனே, டஸ்ட்பின், குப்பை மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் போடுவேன். நான் ஃபினான்ஸ் பற்றி போடுவேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு புக்கு சொல்லுவேன், வாரம் திங்க போவேன்ல அதை எடுத்து போடுவேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து போடுவேன். குப்பை மாதிரி இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் போடுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி குப்பை கண்டென்ட்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். டஸ்ட்பினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Finally, inner peace.